என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க ஆகாஷ பத்தி அடிக்கடி சொன்னீங்க. அப்பெல்லாம் நான் நம்பல. அதுக்காக நான் கொடுத்த வேலை ரொம்ப அதிகம். நான் உங்களையும் மாட்டி விட்டுருவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பார், முடிஞ்ச வரைக்கும் நம்மளை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுவோம். நடக்கிறது எப்போ அது நடந்தான் தீரும். அதை யாராலையும் மாற்ற முடியாதுல்ல. எதுக்கும் நாம தயாராகவே இருப்போம். கவிதா கால் பண்றா. என்னை இவ கொல்லாம விடமாட்ட போல இருக்கு. இங்க பாரு, அவளை அவாய்ட் பண்ணாத. அப்புறம் அவ சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்திடும். ஏற்கனவே ஒரு தடவை அவளை ஏமாத்தியாச்சு. இப்போ தைரியமா பேசு, வரதை பார்த்துக்கலாம். பேசு. மறுபடியும் காஞ்சிபுரத்துல இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கேன்னு சொல்லாத, டென்ஷன் ஆயிடுவேன். இல்லடி, நான் சென்னையில தான் இருக்கேன். உன்னை பார்த்தே ஆகணும், உன்கிட்ட பேசியே ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே வா. ஷாப்பிங் மாலுக்கு வந்துடுறேன். ஷாப்பிங் மால் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நேர கிளம்பி என் வீட்டுக்கு வா. வீட்டுக்கா? அங்க எதுக்கு? ஏன் இங்க வரத்துக்கு என்ன? இங்க என்ன பேயா இருக்கு? ஏய், இங்க வா, நான் வரணும். என்ன? ஒரு நிமிஷம் இரு. அவ வீட்டுக்கு வர சொல்றா. சரின்னு சொல்லிடு. ஹலோ, சீக்கிரம் சரின்னு சொல்லிடு திவ்யா. ஹலோ, நான் பாத்துக்கிறேன், சரின்னு சொல்லு. சரிடி. அதுக்கேண்டி இவ்வளவு நேரம்? ஒண்ணும் இல்ல. அப்ப சீக்கிரம் வா. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத திவ்யா. அவ என்ன கேட்டாலும் தைரியமா சமாளிச்சிரு. அவளுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா சாதாரணமா தான் கூப்பிடுறா. அதை முதல் ஞாபகம் வச்சுக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாத, தைரியமா போ திவ்யா. நீ ஆட்டோல போய் அவளை பார்த்துட்டு வா. ஏஞ்சி வா. நீ தைரியமா போ, நான் இருக்கேன். திவ்யாவையும் ராஜாவையும் செக் போஸ்ட்ல பார்த்தது உண்மைதானே? ஆமாம்மா, சத்தியமா உண்மைதாம்மா. திவ்யா வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. போதுங்க. கொஞ்சம் சாப்பிடு. இல்ல வேண்டாம், போதும். ஜூஸ் வேணும், வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அக்கா, நிம்மி. காயத்ரி, ஒரு வழியா மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிட்டக்கா. மாமாவெல்லாம் பார்த்து பேசி அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு பதிலுக்கு அவர் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சது போல இருக்கு. இல்ல பார்த்தேனே, மாமா உன்னை வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ள முடியாம தள்ளிட்டு போனது என் ரூம்ல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓரோமா? ஆமா, உன் தலையில என்ன கட்டு? என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? நீ காணாம போயிட்டியா? உன்னை பத்தி கவலையிலேயே நான் வண்டி ஓட்டிட்டு போனேன். கார்ல மோதிட்டேன், அவ்வளவுதான். என் மண்டை உடைஞ்சு போச்சு. இத்தனை நாளா இங்கதான் அட்மிட் ஆயிருந்த. ஐயோ, என்னது? ஆமாக்கா, 4 நாளா நீ இந்த ரூம்ல, அவ அந்த ரூம்ல. ஆனா நீ இங்க இருக்கன்னு தெரியாம நாங்க எல்லாரும் ஒண்ணு தேடி ஊர் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்தோம். நல்ல வேளை நர்ஸ் உங்க 2 பேரோட ரிப்போர்ட்டையும் மாத்தி கொடுத்தாங்க. அத நான் பார்த்ததுனால இங்க கொடுக்க வந்தேன். அதனாலதான்க்கா உன்னை பார்த்தேன்.
இல்லனா இன்னும் நாங்க எல்லாரும் உன்னை தேடிட்டு தான் இருந்திருப்போம். ஏங்கா, நான் உன்னை கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காத. நீ செஞ்சது சரியா? சூசைட் அட்டம் பண்ணிருக்க? நீ படிச்சவ தானே, உனக்கு அறிவு இருக்குல்ல? எங்களெல்லாம் வளர்த்தவ தானே, இவ்வளவு கோழியா இருக்க? இங்க பாரு, அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இத பத்தி உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வேற என்ன இருக்கு? உங்க எல்லாருக்கும் நான் ரொம்பவே கஷ்டம் கொடுத்துட்டேன். பாவம், இவரும் ரொம்ப விரக்தி ஆயிட்டாரு. நான் செத்தாலும் இவர் திருந்து மாட்டாரு போல இருக்கே. வேற கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு குழந்தையும் வேணான்னு சொல்லிட்டாரு. நான் என்னதான் பண்றது? நீ எடுத்த முடிவு முட்டாள்தனமானது, கோழைத்தனமானது. அதையே நாங்க எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிற? மாமாவுக்கு வேற கல்யாணமும் வேணாம், குழந்தையும் வேணாம். திருந்த வேண்டியது நாங்க இல்ல, நீதான். இங்க பாரு, இந்த பேச்சை இதோட விட்டுலாமே. நீங்க இப்படி ஆளுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் மெடிக்கல் ஷாப் வச்சதுக்கு பதிலா ஹாஸ்பிட்டல்ல வச்சு நடத்தி இருந்திருப்பேன். 2 பேஷண்டாவது எனக்கு கிடைச்சிருக்கும். ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு அதுலயே நீ டாக்டரா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த பக்கம் கூட வரமாட்டேன் நானு. சரி சரி, போதும் போதும். இப்படி எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசி எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? மாமா, கையில என்ன பில்? இது சரசுவோட பில்லு, இது காயத்ரியோட பில்லு. மாமா, கையில பில்ல வச்சுக்கிட்டு வாயெல்லாம் பல்லா மனசெல்லாம் தில்லா இருக்கிற ஒரே ஆள் நீங்க தான். நான் எதுக்கு கவலைப்பட போறேன்? பில்ல கட்ட போறது சங்கர் தானே. அதான் பார்த்தேன். எங்க மாமா அவனை ஆளே காணோம். படப்பையில் இருக்கிற 10 ஏக்கரை விற்க போயிருக்கான். வித்து அந்த பணத்தை கொண்டு கட்டுட்டோம், நாம காலி பட்டு வெளியே போயிடலாம். என்னங்க? சும்மா சொல்றேன், பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த பார்சர்ஸ் நம்ம எல்லாரும் இப்படி சிரிச்சு சந்தோஷமா பேசி எப்பயும் போல நிம்மதியா இருக்கணும். மாமா, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம். போதுமா? கவிதா, வா. என்ன கவிதா, என்ன வர சொன்ன? என்ன நீ இளைச்ச மாதிரி இருக்கா? ஏதோ ஊருக்கு கூட போயிருந்த? ஏய், உன்னை கொஞ்சி குலாவறதுக்காக கூப்பிடல, உன்கிட்ட சில விஷயங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்கு. வா, உட்காரு. வா. உட்காரு. உன்கிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். எனக்கு உண்மையான பதில் வேணும். என்ன கவிதா, நான் எப்போ உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்? ஆகாஷ் எங்க?
எனக்கு எப்படி தெரியும்? அதை கேட்க தான் உன்னை வர சொன்னேன். எனக்கு தெரியாது. கடைசியா நீ அவனை எப்ப பார்த்த? நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் தான் இப்போ ஆஃபீஸ் போறது இல்லையே. வேலையை விட்டு நின்றுட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அதுக்கப்புறம் நான் உங்க அண்ணனை பார்க்கல. கடைசியா நீ அவன் கூட எப்போ போன்ல பேசின? அதுவும் ரொம்ப நாள் ஆச்சு. சமீப காலமா நீ தான் ரொம்ப நேரம் ஆகாஷ் கூட இருந்திருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆகாஷ்க்கு யாராவது தொழில் ரீதியா எதிரிங்க இருக்காங்களா? தெரியலையே. அவனுக்கு ஏதாவது கொலை மிரட்டல் வந்ததுண்டா? இல்ல. ஒரே ஒரு கால் மிரட்டி வந்திருக்கு. அப்படியா? எப்போ? நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்கல. ராஜா கிட்ட இருந்து வந்திருக்கு. அதுக்கு ஆதாரமும் இருக்கு. என் அண்ணன் காணாம போனதுக்கு ராஜாவும் ஒரு காரணம் தான். கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? திவ்யா, ஏன் இப்படி பதட்டப்படுற? இல்ல, ஆகாஷ காணோம்ல, எனக்கும் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. என்ன கவிதா அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல. ராஜாவை பத்தி நான் சொன்னதும் நீ ஓவரா டென்ஷன் ஆயிட்டியே, அதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் அண்ணன் யார்கிட்டயாவது ஏதாவது கடன் வாங்கியிருந்தானா? இல்லை. ஆஃபீஸ் பணத்தை அளவுக்கு அதிகமா செலவு பண்ணானா? இல்லை. எங்கேயாவது வெளியூர் போறேன், வெளிநாடு போறேன்னு ஏதாவது சொன்னானா? இல்லை. அவனுக்கு வேற ஏதாவது பொம்பளைங்க தொடர்பு? சச்சா, என்ன கவிதா நீயே உங்க அண்ணனை பத்தி தப்பா பேசுற? வெளிப்படையாவே சொல்றேன், அவன் உன் மேல பைத்தியமாவே இருந்தான். உன்கிட்ட அவன் அத பத்தி ஏதாவது சொன்னானா? இல்ல. திவ்யா, முந்தா நாள் ராத்திரி நீ எங்க இருந்த? திவ்யா, முந்தா நாள் ராத்திரி நீ எங்க இருந்த? ஏன் கேக்குற? நீ உண்மையை சொல்றியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். ராத்திரி நான் எங்க இருப்பேன்? வீட்ல தான் இருந்தேன். ஆமா, வீட்ல என்ன பண்ணிட்டு இருந்த? வீட்ல டிவி பார்த்துட்டு புக்கு படிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன்.
திவ்யா, எத்தனை மணிக்கு நீ தூங்குன? ஒரு 10 மணி இருக்கும் தூங்கிட்டேன். நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லு. இத பாரு கவிதா, உனக்கு இப்ப என்ன தெரியணும்? எதுவா இருந்தாலும் நேரடியா கேளு. இப்படி என்ன டென்ஷன் பண்ணாத. நானே வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு அப்பப்போ மயக்கம் வந்து டென்ஷனா இருக்கேன். என்ன இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன இன்னும் டென்ஷன் ஆக்காத. இப்ப என்ன சொல்ல வர? ஆகாஷ நான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல வரியா? ஏய், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் சும்மா தான் கேட்டேன். ஆகாஷ் எவ்வளவு பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறான் பாரு. அவனுக்கு உடம்பு வேற சரியில்லை, அதான் கவலையா இருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, உனக்காவது ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும்ல. சொல்லிருக்கணும், சொல்லல. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? சரி, டென்ஷன் ஆகாத. ஆமா, நீ ராஜாவை கடைசியா எப்ப பார்த்த? ராஜாவா? ஏன்? ராஜா கடத்திருப்பானோன்னு கேட்டேன். இது பாரு, அவர் ஒன்னும் அந்த மாதிரி மனுஷெல்லாம் கிடையாது. என்ன சப்போர்ட்லாம் ரொம்ப பலமா இருக்கு? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஏதோ பேசுவாரே தவிர அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் அந்த மாதிரி பண்ற அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமா, அவங்க யாரும் என் அண்ணனை கடத்தாம தான் ராஜா வானத்துல இருந்து பொத்துன்னு குதிச்சு உன் கழுத்துல தாலி கட்டினானா? அந்த குடும்பமே சரியான கடத்தல் குடும்பம், ஃப்ராடு குடும்பம். எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது கவிதா. என் அண்ணன் என்கிட்டயும் பேசல, உன்னையும் காண்டாக்ட் பண்ணல. அவன் இப்படி இருக்கவே மாட்டான். முதல் தடவையா என் அண்ணனுக்கு விபரீதமா ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. நீ எதுவும் பயப்படாத கவிதா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, ராஜா ஏதாவது உனக்கு ஃபோன் பண்ணி பேசினானா? இல்ல, அவர் எதுவும் ஃபோன் பண்ணல. அவர்கிட்ட ஃபோன் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. யார் ஃபோன்ல? ரேகா நீ ஃபோன் பண்றாங்க. கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. இல்ல, நான் உன்னை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, நீ கிளம்பு. ஒருவேளை ஆகாஷ் எனக்கு ஃபோன் பண்ணா நீ உடனே என்கிட்ட சொல்லு. திவ்யா, நீ என்கிட்ட போய் சொல்ற. கூடிய சீக்கிரம் உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறேன். அத்தை, எல்லாரும் வந்துட்டாங்க. அக்கா, வாக்கா, உள்ள வாங்க. அத்தை, வந்துட்டாங்க, வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அத்தை வரட்டும்.
அத்தை என்னை மன்னிச்சிரு. என்கிட்ட பேசாத சுப்பு. நான் நம்ம வீட்டுக்கு போறேன்ப்பா. என்னால முடியல. நான் அங்கேயே இருக்கேன்ப்பா. அம்மா